வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, சந்தை நிலவரத்தை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு. கண்டிப்பா. வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17, 2026. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கு. நிஃப்டி 156 புள்ளிகள் உயர்ந்து 24,353ல முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லாமே இன்னைக்கு உச்சத்துல இருக்குங்கிறது தான் ஹைலைட். கரெக்ட். ஐடி துறையில ஒரு சின்ன சரிவு இருக்கு. அதாவது ஒரு 0.02% சரிவு. ஆனா மத்த எல்லா துறைகளும் லாபத்துல தான் இருக்கு. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, இந்த ஒரு வாரத்துல மட்டும் பிஎஸ்சியில உள்ள நிறுவனங்களோட சந்தை மதிப்பு சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 14 லட்சம் கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஒரு பக்கம் சந்தை இவ்வளவு உச்சத்துல இருக்கும்போது உள்ள ஆக்சுவலா என்ன நடக்குது? சரியா கேட்டீங்க. சில துறைகள் வரலாற்று சாதனை படைக்குது. ஆனா அதே சமயம் சில அடிப்படை நுகர்வு துறைகள் ரொம்பவே தத்தளிக்குது. இது ஏன் அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணணும். நிச்சயமா. சரி, நாம முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆப்பிள் நிறுவனம் பத்தி ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. சொல்லுங்க, ஆப்பிள் உற்பத்தியில இப்போ என்ன புது மாற்றம் வந்திருக்கு? பாத்தீங்கன்னா, இந்தியால உள்ள ஆப்பிள் நிறுவனத்தோட உதிரிப்பாகங்கள் தயாரிப்பாளர்களான ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் 2026 நிதியாண்டுல மட்டும் சுமார் $2.5 பில்லியன் மதிப்பிலான பாகங்களை சீனாக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. வாவ், சீனாவுக்கா? இது உண்மையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். ஆமாங்க. இந்த நிதியாண்டோட முடிவுல இது $3 பில்லியன் எட்டும் எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி இருக்குன்னா, பிரியாணி மாஸ்டருக்கே நாம பிரியாணி சமைச்சு கொடுக்கற மாதிரி இருக்கு. சூப்பரான ஒரு ஒப்பீடு. இதுல மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நாம பல தசாப்தங்களா சீனா கிட்ட இருந்து தான் எலக்ட்ரானிக் பொருள்களை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். அவங்க தான் உலகத்தோட ஃபேக்டரி மாதிரி இருந்தாங்க. கரெக்ட். ஆனா இப்போ அந்த ட்ரெடிஷனல் ட்ரெண்ட் அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்திய அரசாங்கத்தோட ECMS திட்டம், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். அதோட வெற்றி தான் இதெல்லாம். ஓஹோ, அந்த ஸ்கீம் தான் இந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா? கண்டிப்பா. இப்ப நாம வெறும் உதிரி பாகங்களை இறக்குமதி செஞ்சு ஒட்டுறதில்ல, அந்த உதிரி பாகங்களையே நாம இங்க முழுமையா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு பெரிய ஆதனை தான். இந்த உற்பத்தியில நாம காட்டுற வேகம் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமில்ல, கனரக ஆயுத தயாரிப்புலையும் எதிரொலிக்குதுங்கிறது தான் அடுத்த கட்டம். ஆமா, பாதுகாப்புத்துறை, அதாவது டிஃபென்ஸ் செக்டர்ல நாம மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கோம். நிஃப்டி டிஃபென்ஸ் தொடர்ந்து 3வது நாளா லாபத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், பாராஸ் டிஃபென்ஸ் எல்லாம் முன்னிலையில இருக்காங்க. அதுல முக்கியமா ஜென் டெக்னாலஜிஸ பத்தி சொல்லியே ஆகணும். ஆமா, ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துக்கு 12.7 மில்லிமீட்டரில் இருந்து 40 மில்லிமீட்டர் வரையிலான பீரங்கிகளை தயாரிக்கிறதுக்கான அரசு உரிமம் கிடைச்சிருக்கு. பீரங்கிகளா? அதுவும் தனியார் நிறுவனத்துக்கா? ஆமாங்க, இந்த பீரங்கிகள், அதாவது கேனன்ஸ், குறிப்பா ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க ரொம்பவே உதவியா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. ஏன்னா இப்போ நடக்கிற உலக போர்கள்ல ட்ரோன் தான் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அதே போல இன்னொரு நியூஸும் இருக்கு. என்ன நியூஸ் அது? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜெர்மனி செல்ல உள்ளாராம். அங்க மசகான் டாக் நிறுவனத்தின் மூலமா 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கிற திட்டம் விவாதிக்கப்பட இருக்கு. 90,000 கோடியா? அதுவும் AIP தொழில்நுட்பத்தோட தயாரிக்க போறதா சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த AIP டெக்னாலஜி தான். சரி, இது கொஞ்சம் விரிவா பாப்போம். நேயர்களுக்காக ஒரு கேள்வி. நாம இதுவரை பாதுகாப்பு தளவாடங்களை இறக்குமதி செய்யற நாடா மட்டுமே இருந்தோம். உண்மைதான். ஆனா இப்போ ஜென் டெக்னாலஜிஸோட உரிமம், மசகான் டாக் நிறுவனத்தோட உள்நாட்டு உற்பத்தி இலக்கு, இதையெல்லாம் வச்சு பார்த்தா இந்தியா உலகளாவிய ஆயுத உற்பத்தி மையமா மாறிக்கிட்டு இருக்கா என்ன? நிச்சயமா அப்படி சொல்லலாம். டிஃபென்ஸ் உற்பத்தியில தற்சார்படைறது மட்டும் இல்லாம நாமளும் ஒரு பெரிய குளோபல் ஹப்பா மாறிட்டு வரோம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் பெருமளவு மூலதனம் தேவைப்படுமே. கரெக்டான பாயிண்ட். இவ்ளோ பெரிய அளவிலான உற்பத்திக்கு பணம் எங்கிருந்து வருது? இந்த மூலதனத்தை திரட்ட நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, சந்தையில IPO காய்ச்சல் தொடங்கியிருக்கு. ஆமா, அடுத்தடுத்து பெரிய IPOக்கள் வரிசை கட்டி நிக்குது. ரிலையன்ஸ் ஜியோ அடுத்த மாசம் IPOக்கு விண்ணப்பிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்ல, NSE, அதாவது தேசிய பங்குச் சந்தையிலையும் ஜூன் மாச இறுதியில IPO வரப்போகுது. அவங்க 4-4.5% அளவுக்கு பங்குகளை நீர்த்து போக செய்ய, அதாவது டைல்யூட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க.
கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படி பணம் திரட்டுறாங்க, அரசாங்கமும் சும்மா இல்லையே. ஆமாங்க, அரசாங்கம் மின்சாரத்துறையில பவர் கிரிட், பிஎஃப்சி, ஆர்இசி மூலமா 55,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பணமாக்க, அதாவது அசெட் மானிட்டைசேஷன் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய தொகையாச்சே. நிச்சயமா. இது போக வேதாந்தா நிறுவனம் $125 மில்லியன் ஈட்ட உள்ளாங்க. தங்கம் மற்றும் வெள்ளியை இறக்குமதி செய்ய எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி உள்ளிட்ட 15 வங்கிகளுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா சந்தையில பணம் கொழிக்குதுன்னு தான் தோணும். ஆனா இங்கதான் நான் முதல்ல சொன்ன அந்த பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? சந்தையில இவ்ளோ பணம் புழங்குற அதே வேளையில சாமானிய மக்களோட நுகர்வு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. தரவுகளை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலா என்ன சொல்லுது அந்த தரவுகள்? டிக்சன், ஆம்பர், ரெடிங்டன் ஆகிய நிறுவனங்களோட தரவுகளின்படி பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்மார்ட் போன் விற்பனை கடந்த 6 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. வெயிட், நிஜமாவா? 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு சரிவா? சந்தை இவ்ளோ உச்சத்துல இருக்கும்போது இது எப்படி நடக்குது? அதுதான் விஷயமே. செலவுகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. உதிரிப்பாகங்கள் விலை, போக்குவரத்து செலவு எல்லாமே கூடிருச்சு. ஓ, அப்போ போனோட விலை அதிகமானதுனால மக்கள் வாங்குறத குறைச்சுக்கிட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. டிமாண்ட் குறைஞ்சதுமே ஸ்மார்ட் போன் சந்தையோட இந்த வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். சந்தையோட உயர்வும் மக்களோட வாங்கும் திறனும் எப்படி முரண்பட்டு நிக்குதுன்னு இது தெளிவா காட்டுது. நீங்க சொல்றல பார்த்தா பொருட்களோட விலை உயர்வு சாமானிய நேயர்களை நேரடியாக பாதிக்குதுன்னு நல்லா புரியுது. இது வெறும் ஸ்மார்ட் போன்ல மட்டும் இல்லையே. வேற எந்தெந்த துறையில இந்த விலையேற்றம் இருக்கு? ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா குருகிராம் பகுதியில வழிகாட்டி மதிப்பு, அதாவது சர்க்கிள் ரேட்ஸ் 75% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 75%? இது ஒரு சாதாரண மனுஷனால வீடு வாங்குறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையாச்சே. ஆமா, வாகனத்துறையிலயும் அதே நிலைமைதான். பிவைடி நிறுவனம் தங்களோட கார்களின் விலைய 3% உயர்த்துது. அதுவும் 2026ல இது 2வது உயர்வு. அப்போ வால்வோ மத்த கார் கம்பெனி எல்லாம்? வால்வோ நிறுவனமும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையை ஏத்துறாங்க. வீடு கட்ட தேவைப்படுற சிமெண்ட் விலையை உயர்த்த போறதா நுவோகோ விஸ்டாஸ் நிறுவனமும் அறிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இதுக்கு பின்னாடி ஒரு உலகளாவிய தொடர்பு இருக்கு. ஓ, உலகளாவிய தொடர்பா? இதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது சர்வதேச பொருளாதாரத்தை நாம கவனிச்சு பார்க்கணும். அமெரிக்காவோட கடன் பத்திர விநியோகம் அதிகரிச்சிருக்கு. இதனால உலக அளவுல கடன் வாங்குறதுக்கான வட்டி விகிதம் உயரும்னு IMF எச்சரிச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ அமெரிக்கால வட்டி விகிதம் உயர்ந்தா அது இந்தியாவில் உள்ள நம்மோட இஎம்ஐய பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். பணம் அதிகமா வட்டி கிடைக்கிற இடத்த நோக்கி போவோம் இல்லையா? அதே போல ஐரோப்பிய ஒன்றியத்தோட CBAM கார்பன் வரி விரிவாக்கம் இந்திய ஏற்றுமதியாளர்களை பெருசா பாதிக்கும்னு GDRஐ எச்சரிச்சிருக்காங்க. ஆமாங்க, ஒரு பக்கம் நிஜ உலகத்துல இவ்ளோ சவால்கள் இருக்கு. இதே நேரத்துல டிஜிட்டல் உலகத்திலயும் சில அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கு. டிஜிட்டல் உலகத்துல என்ன நடந்திருக்கு? பிரபல ஃபேஷன் நிறுவனமான ஜாராவில ஒரு பெரிய டேட்டா பிரீச், அதாவது தரவு மீறல் நடந்திருக்கு. அதனால வாடிக்கையாளர்களின் பரிவர்த்தனை தகவல்கள் கசிஞ்சிருக்கான். இது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சு. ஆமா, ஆனா அதே டிஜிட்டல் உலகத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்கு. அலிபாபா நிறுவனம் ஒரு புதிய AI மாடலை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது என்ன புது AI மாடல்? அது சாதாரண டெக்ஸ்ட அப்படியே 3D உலகமா மாத்துற ஒரு டெக்னாலஜி. வெறும் வார்த்தைகளை 3Dயா கண் முன்னாடி கொண்டு வர முடியும். இது டிஜிட்டல் உலகத்தோட நன்மை தீமைகளை ஒன்னா காட்டுது. ரொம்ப சரி. இத்தனை சவால்கள், விலைவாசி உயர்வு, உலகளாவிய வட்டி விகிதம், டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள், இதுக்கு மத்தியிலையும் மனித ஆரோக்கியம் சார்ந்த துறைகள் எப்படி தாக்குப்பிடிக்குதுன்னு நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், ஃபார்மா துறை ஒரு பாதுகாப்பான இடமா தெரியுது. நிஃப்டி ஃபார்மா தொடர்ந்து 2வது வாரமா ஏறுமுகத்துல இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அரவிந்தோ ஃபார்மா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. என்ன வெற்றி அது? யூரியா சைக்கிள் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரிய நோய்க்கான மருந்து விற்க அமெரிக்காவோட FDA அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது சுமார் $50 மில்லியன் சந்தை மதிப்புடையது. வாவ், இது பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்ல, வின்லாஸ் பயோடெக் நிறுவனமும் 47 கோடி ரூபாய்க்கு தங்களோட பங்குகளை திரும்ப பெற, அதாவது பைபேக் பண்ண அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த துறையோட வலிமையை காட்டுது. அது மட்டும் இல்லாம அரசாங்கமும் தடுப்பூசிகள் மற்றும் இன்சுலினை பாதுகாக்கிற கோல்ட் செயின் சேமிப்பு விதிகளையும் மேம்படுத்த போறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா. இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான விஷயங்களை அலசிட்டோம். 14 லட்சம் கோடி லாபம், ஆப்பிள் மற்றும் பாதுகாப்பு துறையில இந்தியா எப்படி ஒரு ஏற்றுமதியாளரா உருவெடுக்குதுன்னு பார்த்தோம்.
ஆமா, ஐபிஓ சந்தையோட எழுச்சி பத்தியும் பேசணும். அதே போல இதுக்கு நேர்மாறா வீழ்ச்சி அடையிற ஸ்மார்ட் போன் விற்பனை, கார் மற்றும் நிலத்தோட விலைவாசி உயர்வு பத்தியும் ஆழமா விவாதிச்சோம். இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைய விவாதம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நேயர்களே. என்ன கேள்வி அது? ஒருபுறம் இந்தியா உலகின் உற்பத்தி கேந்திரமா, அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபேக்டரியா மாறி பில்லியன் டாலர்களை ஏற்றுமதி செய்து பங்குச்சந்தைகள் வரலாற்று உச்சத்தை தொடுது. ஆனா மறுபுறம் ஒரு நடுத்தர வர்க்க மனிதனால் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கவோ வீடு வாங்கவோ முடியாத அளவுக்கு விலைவாசியும் உயர்ந்து கொண்டே போகுது. பெருநிறுவனங்களின் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியோட பலன் எப்போது சாமானியர்களின் நுகர்வு திறனை சென்றடையும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனை இது. கண்டிப்பா நேயர்கள் இத பத்தி யோசிப்பாங்கன்னு நம்புறேன். நிச்சயமா. சரி நேயர்களே, இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வாழ்க வளமுடன் அனைவரும். நாளை பார்க்கலாமா?